என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பலின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் நம்மீது கர்த்தர் வைத்திருக்கிற நுகத்தை பற்றி எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். நம் மீது கர்த்தர் நுகங்களை ஏற்படுத்துகிறார். அதாவது உங்கள் மேலே சில சுமைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பார். அது உங்கள் பெற்றோர் மூலமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம், அல்லது உங்கள் கணவன் மூலமாக இருக்கலாம், அல்லது மனைவி மூலமாக இருக்கலாம். சுமைகள் என்று சொன்ன உடனே கடன் சுமைகள் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசவில்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இங்கே போகக்கூடாது, இந்த மணிக்குள்ளே இத்தனை மணிக்குள்ளே நீங்கள் வந்துடணும், ஏன் இவ்வளோ நேரம் செல்ஃபோனில் பேசுகிற, ஏன் இந்த இடத்துக்கு போகிற, இந்த ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்துகிறார் பார்த்தீங்களா. இதை தான் ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற நுகங்கள் என்று சொல்லி உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்படி பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இப்படி கட்டுப்படுத்தும் போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஏற்படுகிறது? என் சுதந்திரத்தை அவங்க பறித்து கொள்கிறாங்க, இன்னும் ரொம்ப ஒரு கட்டுப்பாட்டுக்கு நேரம் நடத்துகிறாங்க. இதை பார்க்காத, அதை பண்ணாத, இதை செய்யாத, இதை வாங்காத, எல்லாத்துக்கும் ஒரு தடை ஏற்படுத்துகிறாங்க என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொள்வார்கள். இன்னும் சில பேர் பெற்றோர்களிடத்தில் ஒரு சண்டை சச்சரவுக்கும் கூச்சல் குழப்பத்திற்கு நேரம் நடத்த ஆரம்பித்துருவாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அவர்கள் உங்கள் மேல் வைக்கிற அந்த நுகமானது அவர்கள் ஏற்படுத்துகிறதல்ல, மாறாக கர்த்தரே உங்கள் மேல் ஏற்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன் பெற்றோர்கள் உன்னை பல காரியங்களில் கட்டுப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவங்க வேண்டுமென்று அதை செய்யவில்லை, மாறாக உன் வாழ்க்கையில் நீ சீர்பட்டு வர வேண்டும், உன் பின் நாட்கள் அருமையானதாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்துகிறார்கள். பாருங்கள், அதை அவர்கள் ஏற்படுத்தவில்லை, மாறாக கர்த்தர் அவர்கள் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், சபை, ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், விசுவாசிகள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எண்ணற்ற கட்டுப்பாடுகளை நமக்குள் ஏற்படுத்தி வைக்கிறார். அது பல பேருக்கு சுமையாய் காணப்படுகிறது. அதை ஏற்றி வைக்கிறவர்களை சில பேர் சபிக்க தொடங்குவார்கள், சண்டையிட ஆரம்பிப்பார்கள். மாறாக கர்த்தர் அவர்களை சீர்படுத்தும்படிக்குத்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட நுகங்களை ஏற்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் அதை சுமந்து கொண்டு போக ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, உன் மனைவி உன்னிடத்தில் சில கட்டுப்பாடுகளை நியமித்திருக்கலாம். ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க. அதே போல் உங்கள் கணவன் உங்களிடத்தில் சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுற, ஏன் இந்த இடத்துக்கு போகிற, ஏன் உங்களோடு கூட இவ்வளோ நேரம் பேசுகிற. இதெல்லாம் உங்களுக்கு அவங்க உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதா நினைக்காதீங்க. மாறாக உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, சீர்படுத்துவதற்காக, சீர்கேடுகளில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக கர்த்தரே ஏற்படுத்துகிற காரியங்கள் என்பதை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.